கால வேலைக்காக எங்களை தாழ்த்துகிறோம். உங்க மகிமை இறங்கட்டும், பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்காக மனதுருகிற தெய்வம். எங்கள் தேவைகள், எங்களுடைய காரியங்கள், சபைகள், குடும்பங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க நன்மை உண்டாகப்படும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. பிரயோஜனம் இல்லாத எங்களை தேவன் பிரயோஜனப்படுத்துங்கப்பா. ஒன்றுக்கும் உதவாத எங்களை வெறுமனையாய் தாழ்த்துகிற கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. கர்த்தர் ஆண்டவரே, இது வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, இந்த வெறுமையான பாத்திரங்களை நிரம்ப செய்கிறாங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் இன்னும் பலமாய் வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும், நன்மை உண்டாகப்படும்படிக்கு செபிக்கிறாங்க. ஆரம்பம் முதல் முடிவரை கர்த்தர் தலையாய் நடத்துங்கப்பா. குறிப்பா பாடுகிற பாடல்கள், ஆராதனை பகுதி, வாசிக்கிற சங்கீத பகுதி, வார்த்தை பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்து. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதி. இயேசுவின் நல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கொந்தளிக்கும் கடலினிலே, சிறிவரும் புயலினிலே, கொந்தளிக்கும் கடலினிலே, சிறிவரும் புயலினிலே, என் படகு தவிக்குதையா தனிமையிலே, கரை சேர்க்க வாருமையா ஏசையா. என் படகு தவிக்குதையா தனிமையிலே, கரை சேர்க்க வாருமையா ஏசையா. கொந்தளிக்கும் கடலினிலே, சிறிவரும் புயலினிலே, கொந்தளிக்கும் கடலினிலே, சிறிவரும் புயலினிலே, சமாதான வழியை நான் அறியவில்லை, எந்த நடையிலே நியாயமில்லை. சமாதான வழியை நான் அறியவில்லை, எந்த நடையிலே நியாயமில்லை. என்னைய நானே எடுத்துக்கொண்டேன், என்னைய நானே எடுத்துக்கொண்டேன். ஆதலால் எனக்கு நீ தூரமானி, ஆதலால் எனக்கு நீ தூரமானி. கொந்தளிக்கும் கடலினிலே, சிறிவரும் புயலினிலே, கொந்தளிக்கும் கடலினிலே, சிறிவரும் புயலினிலே, என் படகு தவிக்குதையா தனிமையிலே, கரை சேர்க்க வாருமையா ஏசையா. குருடனை போல நான் அவரை பிடித்து, கண்ணில்லாதவன் போல் தடவுகின்றேன். குருடனை போல நான் அவரை பிடித்து, கண்ணில்லாதவன் போல் தடவுகின்றேன். நியாயத்திற்கு ரட்சிப்புக்கோ காத்திருக்கின்றேன், நியாயத்திற்கு ரட்சிப்புக்கோ காத்திருக்கின்றேன். மெய்யான ஒளியே நீ வாருமையா, மெய்யான ஒளியே நீ வாருமையா. கொந்தளிக்கும் கடலினிலே, சிறிவரும் புயலினிலே, கொந்தளிக்கும் கடலினிலே, சிறிவரும் புயலினிலே, என் படகு தவிக்குதையா தனிமையிலே, கரை சேர்க்க வாருமையா ஏசையா. உலக மாயை உண்மைதானையா, உலகத்தில் பெரும் பாவி நான் தானையா. உலகம் மாயை உண்மைதானையா, உலகத்தில் பெரும் பாவி நான் தானையா. பாவத்தை போக்க வந்ததவன் யாரையா, பாவத்தை போக்க வந்ததவன் யாரையா. மெய்யான தேவன் என் இயேசுதானையா, மெய்யான கொந்தளிக்கும் கடலினிலே, சிறிவரும் புயலினிலே, கொந்தளிக்கும் கடலினிலே, சிறிவரும் புயலினிலே,
என் இயேசுவே என்னை தெரிந்து கொண்டவரே என்னை தேடி வந்தவரே பெயர் சொல்லி அழைத்தவரே என் இயேசுவே யார் எனக்கு துரோகம் செய்தாலோ ஐயா நீர் எனக்கு துரோகம் செய்வதில்லை யார் என்னை மறந்து போனாலோ யார் என்னை மறந்து போனாலோ ஐயா நீர் என்னை மறப்பதே இல்லை ஐயா நீர் என்னை மறப்பதே இல்லை நம்பின மனித துரோகம் செய்தாலோ செய்த நன்றி மறந்து தூர போனாலோ நம்பின மனித துரோகம் செய்தாலோ செய்த நன்றியை மறந்து தூர போனாலோ நீ என்னை விட்டு தூர போவதில்லை நான் உமையன்றோ மறந்து போவதில்லை நீ என்னை விட்டு தூர போவதில்லை நான் உமையன்றோ மறந்து போவதில்லை என்னை தெரிந்து கொண்டவரே என்னை தேடி வந்தவரே பெயர் சொல்லி அழைத்தவரே என் இயேசுவே என்னை தெரிந்து கொண்டவரே என்னை தேடி வந்தவரே பெயர் சொல்லி அழைத்தவரே என் இயேசுவே யார் எனக்கு துரோகம் செய்தாலும் ஐயா நீர் எனக்கு துரோகம் செய்வதில்லை யார் என்னை மறந்து போனாலோ யார் என்னை மறந்து போனாலோ ஐயா நீர் என்னை மறப்பதே இல்லை ஐயா நீர் என்னை மறப்பதே இல்லை உலகம் எனக்கு துரோகம் செய்தாலும் அதில் உறவு கூட கலந்திருந்தாலும் உலகம் எனக்கு துரோகம் செய்தாலும் அதில் உறவு கூட கலந்திருந்தாலும் நீர் அன்னை கருவில் என்னை கண்ட தேவன் நீர் என்றும் எனக்கு துரோகம் செய்வதில்லை நீர் அன்னை கருவில் என்னை கண்ட தேவன் நீர் என்றும் எனக்கு துரோகம் செய்வதில்லை என்னை தெரிந்து கொண்டவரே என்னை தேடி வந்தவரே பெயர் சொல்லி அழைத்தவரே என் இயேசுவே என்னை தெரிந்து கொண்டவரே என்னை தேடி வந்தவரே பெயர் சொல்லி அழைத்தவரே என் இயேசுவே யார் எனக்கு துரோகம் செய்தாலோ ஐயா நீர் எனக்கு துரோகம் செய்வதில்லை யார் என்னை மறந்து போனாலோ யார் என்னை மறந்து போனாலோ ஐயா நீர் என்னை மறப்பதே இல்லை ஐயா நீர் என்னை மறப்பதே இல்லை நான் உமக்கு துரோகம் செய்தாலோ ஐயா நீர் எனக்கு நன்மை செய்கின்றீர் நான் உமக்கு துரோகம் செய்தாலோ ஐயா நீர் எனக்கு நன்மை செய்கின்றீர் நீ நன்மை செய்து சோர்ந்து போவதில்லை உம்மை நம்பினதால் கைவிடுவது இல்லை நீ நன்மை செய்து சோர்ந்து போவதில்லை உம்மை நம்பினதால் கைவிடுவது இல்லை என்னை தெரிந்து கொண்டவரே என்னை தேடி வந்தவரே பெயர் சொல்லி அழைத்தவரே என் இயேசுவே என்னை தெரிந்து கொண்டவரே என்னை தேடி வந்தவரே பெயர் சொல்லி அழைத்தவரே என் இயேசுவே யார் எனக்கு துரோகம் செய்தாலும் ஐயா நீர் எனக்கு துரோகம் செய்வதில்லை யார் என்னை மறந்து போனாலோ ஐயா நீர் என்னை மறப்பதே இல்லை என்னை தெரிந்து கொண்டவரே என்னை தேடி வந்தவரே பெயர் சொல்லி அழைத்தவரே என் இயேசுவே என்னை தெரிந்து கொண்டவரே என்னை தேடி வந்தவரே பெயர் சொல்லி அழைத்தவரே என் இயேசுவே யார் எனக்கு துரோகம் செய்தாலும்
கண்ணாலை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தாமே இந்த காலை வேலையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆவில தேவன் வேதம் சொல்லப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது உங்க முழு உள்ளம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஏற்றதா இருக்குமே. ஆனால் உன் வாழ்க்கை வேற லெவல். யாருடைய உள்ளம் அவரை ஆராதிக்கிறதுக்கு ஏக்கமா இருக்கிறதோ அந்த ஏக்கம் அப்படியே முழுமையா அப்படியே அவரையே சார்ந்து இருக்குமே. ஆனால் ஓ ராபா ஷாக்கா லாரத, ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தரை பாடுகிற உதடுகள் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை துதிப்பவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஓ ராபா ஷாக்கா லாரத. காலையில தேவ பிள்ளைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி, ஓ தேங்க்யூப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையில் ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு புது பலனை கொடுங்கப்பா, புது சத்துவத்தை கொடுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராபா ஷாக்கா லாரா, நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தினால், ஹல்லேலூயா. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்து
கைகள் பட்டா உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் மாறாதது. கல்லர் மத்தியில் ஒரு கல்வனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்வனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. மாறுன காயால கரங்களிலே மாற சிலுவை சுமந்தாரே. மாறுன காயால கரங்களிலே மாற சிலுவை சுமந்தாரே. மாற சிலுவை சுமந்தாரே. இயேசு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய அன்பை உணர முடியும்? தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு காரியங்களை செய்தோம். கல்வர்கள் மத்தியில் அவர் நிற்கும் பொழுது எத்தனை பேருடைய இருதயம் உடைஞ்சது தெரியுமா? இன்றைக்கு துரோகங்களும் பாவங்களும் பெருகி கொண்டே போகுது. பாவிகளோடு பாவிகள் இணைந்து இன்னும் அநேக பாவங்களை செய்கிறார்கள். யாரு துரோகம் பண்றாங்களோ அவர்களோடு இன்னொரு துரோகம் பண்ண துணிகிறார்கள். ஆனா ஒன்றுமே அறியாத என் தெய்வம் அன்றைக்கு கல்வர்கள் மத்தியில நிறுத்தப்பட்ட போது ஓ ராபா ஷாக்கலாரதனாலேலூயா, ஒரு பாவம் அறியாத என் தேவனை, ஒரு பாவமும் அறியாத தேவனை அந்த இடத்துல நிறுத்தும் பொழுது இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பேருடைய இருதயம் உடைஞ்சது தெரியுமா? இன்னைக்கு பாவம் அறியாத தேவனை பாவமாக அந்த இடத்துல நிறுத்தும் பொழுது, ஒன்றுமே செய்யாத என் தெய்வத்தை அந்த இடத்துல நிறுத்தும் பொழுது அநேக இருதயங்கள் தொடப்பட்டது. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய இருதயங்களை கர்த்தர் தொடுகிறார். ஆனாலும் நிறைய பேர் மரித்தவர்களை போல இருக்கிறாங்க. நாம் செய்கிறது என்னதென்று தெரியாமலே கொண்டிருக்காங்க. இன்னைக்கு வேத சொல்லப்பட துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும் என்று சொல்லப்படுகிறது. ஆனா அநேக அந்த துன்மார்க்குடைய ஆலோசனை தான், பாவிகளுடைய வழியில தான் இன்றைக்கு யார் தேவனுடைய ஆலயத்தை கேட்கிறார்களோ அவர்களோடு தான் இன்றைக்கு உறவு. அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாரும் போல நீ இல்ல, அதை நம்பு. முதல்ல இந்த ஆலயத்துல வந்திருக்கிற நீ எல்லாரையும் போல நீ இல்ல. ஆண்டவர் உன் மேல விசேஷ கிருபை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உன் மேல இரக்கத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உன் மேல தயவு வைத்திருக்கிறாரு. அவருடைய அன்பினாலதான் உன்னை அழைத்தாரு. அவருடைய இரக்கத்தினாலதான் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துல வந்திருக்கிற. மனுஷனுடைய தயவு இல்ல தேவப்பிள்ளை, உனக்கு மனுஷனுடைய தயவு இல்ல, கர்த்தருடைய தயவு இருக்குது. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் கேட்கிறாங்க, காசு கொடுத்தா கிடைக்குமா, இன்னைக்கு எதனா பொருட்கள் கொடுத்தா கிடைக்குமா? கடவுள் அன்பு உனக்கு ஆண்டவர் இலவசமாக கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன், உனக்காக தான். ஓ ராபா ஷாக்கலாரதனா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ராபா ஷாக்கலாரதனா, ஓ ரிபா ஷாமலா கரதரனா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Jesus, ஹல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு
உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன உங்க அன்பிற்கு உறவல்லனா. உங்க அன்பிற்கு எத்தனை பேர் என்னை நினைத்தோம். உன் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. ரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தோ. உன் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. ரோகங்கள் உறவசாலன எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால் ஆண்டு போக. எத்தனை பேருக்கு தெரியுது ஆண்டுடைய அழைப்பு அமல் இருக்கு? மனுஷனுடைய தயவு அல்ல, ஆண்டுடைய கிருபையினாலதான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறது. அவருடைய கிருபை. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. மனிதரடுத்த கரங்கள் ஒன்று இரண்டு நீ எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோ. உம்மை விட்டு என்னை துரத்தி வந்து மனிதரடுத்த கரங்கள் ஒன்று இரண்டு நீ எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோ. நீ துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, அழைத்த அழைப்பின் காரணரே. அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க அன்பிற்கு அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர். நான் என்றதை போல் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர். என்னை உயர்த்தி வைக்கும் என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர். நான் என்றென்றைக்கும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன். இறுதி வரை உம்மை சேவிப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்பிடுவேன், உம்மை உங்க அழைப்பு இருந்ததால நான் உறவசாலனா. உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு உறவசாலனா. உங்க அன்பிற்கு உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க அன்பிற்கு எல்லாரும் கொஞ்ச நேரம் இருந்து அன்பு தேவ பிள்ளைகளே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர்
அந்த தருணத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. எவர் மேல ஆண்டவருடைய கிருபை வைக்க நினைக்கிறாரோ அவனை எல்லாரையும் பிசாசு தட்டிடுறான். யாரு மேல எல்லாம் இவன் எனக்கு உகந்தவன் சொல்றாரோ பிசாசுக்கு அது எரிச்சலா இருக்கு. நிறைய பேர் தேவனுடைய ஆலயத்துல அவருடைய பேரை நான் உச்சரித்து இருக்கிறேன். வெளியில போய் கூட சபையில இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்காங்கன்னு சொல்லி இருக்கிறேன். ஆனா யாரு பேரை நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேனோ அவர்கள் தான் அந்த வாரம் முழுவதும் எனக்கு எதிராக இருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு மட்டும் இல்ல தேவ பிள்ளைகளை, ஊழியத்திற்கு எதிராக, சபைக்கு திருச்சபைக்கு எதிராக, தேவனுக்கு எதிராக இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பு தேவ பிள்ளைகளை. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனுஷன் சொல்றான், எலெக்ஷன் டைம்ல சொல்றான், தொகுதியில வேற யாரையும் நிக்க வைக்கிறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. தொகுதியில வேற முகம் நிக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க நானே நிக்கிறதா நினைச்சு என்ன பண்ணுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ நான் நிற்க வைக்கிற அந்த நபர், தம்மால அறிமுகப்படுத்துகிற நபர் யாரும் அல்ல, நான் தான் அவர் வேற யாரும் இல்ல, நான் தான் சொல்றாங்க. அப்போ உன்னதத்தின் அழைப்பை பெற்று, உன்னதத்தின் ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று தேவன் திருச்சபையை கொடுத்து ஊழியக்காரர்களை நியமித்து வச்சிருக்கிறார்னா அவர் ஆண்டவர் யார பாப்பாரு? புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? தேவன் ஒரு சபையில தேவன் நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா அவர் சொல்றாரு, இது என் சொந்த ஜனம், இது இவர்கள் என் பிள்ளைகள், இவர் எனக்காக, நான் எனக்காக தெரிந்து கொண்ட பல்லப்பட்ட பாத்திரங்கள் இவர்கள். அந்த பாத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது நமக்காக கொடுக்கப்பட்ட பாத்திரம் யார நினைக்கிறது? என் தேவனுடைய இயக்கத்தை பெற்றவர்கள் நினைக்கணும். எனக்கு கடவுள் பிடிக்கும், ஆனா சபை பிடிக்காதுன்றாங்க. எனக்கு கடவுள் பிடிக்கும், எந்த இடம் பிடிக்காதுன்றாங்க. இல்ல இல்ல, ஒரு உலகத்தானே சொல்றான், என்னையா நினைச்சு கொள்ளுன. அப்போ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். நீங்க அந்த அன்பு, அந்த இரக்கத்தை அவர் மேல நமக்கு எவ்வளவு இருக்கிறதோ அன்பு தேவ பிள்ளைகளை, ஏன்னா அழைத்தவர் நீரோ அவர் உண்மை உள்ளவர். இன்னைக்கு அவர் உன்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் நினைக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் இங்க இருக்கிற ஜனங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. பிசாசு நினைக்கிறான் இவங்கெல்லாம் உயர்த்தவே கூடாது, இவங்களுக்கு எல்லாம் வேற வேற திட்டத்தை கொடுத்து, வேற வேற உலக இச்சை கொடுத்து இவங்க எல்லாம் தூக்கி போட்டுடணும். இவங்க எல்லாம் நின்னா இவங்க பலப்பட்டுருவாங்க, இவங்க நின்னா இவங்க மூலியமா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும், இவங்க நின்னா இவங்க புருஷர்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, இவங்க நின்னா சபையில நின்னா இவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால உங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவே உன்னை தூக்கி போட நினைக்கிறான் பிசாசு. ஆனா கர்த்தர் உனக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, உன்னை உயர்த்தி வைக்க திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த சொல்லு, என்ன வந்தாலும் எது வந்தாலும் செய்துக்கினே இருப்பாரு. உன் வாழ்க்கையில எவ்வளவு இருக்கட்டுமே, நீ எதை செஞ்சாலும் எதை பண்ணனாலும் ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற திட்டம் தொடரதான் செய்வார கண்டி உன்னை தூக்கி போட மாட்டாரு. இன்னைக்கு நம்ம தான் தூக்கி இருந்தவர்களாக, இன்னைக்கு தேவனுடைய அழைப்பை பெற்றோம் பெறாதவர்கள் போல, ஆண்டவருடைய ஊழியத்துல நின்று நிற்காதவர்களை போல, இன்னைக்கு உலக ஆசைக்கும், உலக இச்சைக்கும், உலக பணத்துக்கும் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். உலக பெருமைக்காக, உலக மனுஷனுக்காக சபை இழந்து போய் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு தேவன் நான் என்றென்றைக்கும் சார்ந்திருக்கும் அவர் தகுதியுள்ளவர், அவர் தகுதியுள்ளவரா இருக்கிறாரு. அவர் தகுதியுள்ளவரா இருக்கிறதுனால நம்மளையும் தகுதிப்படுத்த வல்லவரா இருக்கிறார். தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்த விரும்புகிறாரு. ஓ ராபா ஷாக்கா லாரதன், எத்தனை பேர் வாழ்க்கையை திரும்பி பாருங்களேன், உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்களேன். உங்க முதுக உங்களால திரும்பி பார்க்க முடியாது, ஆனா உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்களேன். எங்க இருந்த கர்த்தர் உன்னை இன்னைக்கு எங்க வச்சிருக்கிறாரு? எங்க இருந்த உன் நிலைமைய, எங்க இருந்த உன் வாழ்க்கைய? ஓ எத்தனை பேரும் நம்மளை உதாசனப்படுத்திருக்கலாம், எத்தனை பேர் நம்மளை தகுதியா நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு பிரயோஜனம் இல்லாத நம்மள ஆண்டவர் பிரயோஜனப்படுத்துறாரு. யாருக்காக? அவருக்காக நீ வாழணும், அவருக்காக நீ ஓடணும் தானே. உலகத்துக்காக ஓட உன்னை அழைக்கவே இல்லை. நீ இன்னும் திருச்சபைக்கு வந்து உலகத்துக்காக தான் ஓடி கொண்டிருக்கிற, உன் அழைப்பு ஒன்னும் தெரியல. அவருடைய காலிங்க உன்னை நீ எடுக்காத இருக்கிற, அவருடைய காலை நீ புரிந்து கொள்ளல. தேவன் உன் மேல வைத்திருக்கிற திட்டம் வேற, அழைப்பு வேற.
அதை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஓ ராபா ஷாலாராதனா ஹல்லேலூயா. தேங்க்யூ பா, நன்றி பா, நன்றி பா. ஓ இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை. அழகாக நம்மளை அழைச்சாரு, நீ பாடணும். பெருங்காற்று அடங்கி போகும், எங்களாலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எங்களாலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உன் நாமமே உயரும். ஹல்லேலூயா. இயேசுவே, உன் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. இயேசுவே, உன் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே, உன் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபா ஷாலாராதனா. தேவ நாமத்தை உயர்த்துங்க. யாரும் சும்மா இல்லாத, யாரும் வாய்த்தார்கள் சும்மா இல்லாதபடி. இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவே சிங்கத்தின் கேபியிலும் திசூலை நடுவிலும் நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகாது. சிங்கத்தின் கேபியிலும் திசூலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகாது. இயேசுவே, உன் நாமமே உயரும். ஹல்லேலூயா. இயேசுவே, உன் நாமமே பெரியது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபா ஷாலாராதனா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அதிகாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அதிகாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, உன் நாமமே உயரும். ஹல்லேலூயா. இயேசுவே, உன் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
பெயர் மறையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியாது? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பு தேவர்களே, அவர் வச்சிருக்கிற அந்த நேசம் இருக்குது பாத்தியா? இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் நீ பெற முடியாது. இந்த உலகத்துல எத்தனை மனுஷர்கள் உன் கூட இருந்தாலும் சரி, அவர் உன் மேல வச்சிருக்கிற அந்த நேசத்திற்கு பாசத்திற்கு ஈடா உன்னால யாருக்கிட்டையும் அதை எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு எதெல்லாம் நம்ம இன்னைக்கு யூஸ் ஆகுது நினைச்சு ஓடுறோம், ஒரு நாள் கையில இல்லாம போகலாம். எந்த மனுஷனுக்காக எல்லாம் ஓடுறோமோ அந்த மனுஷன் உன்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் உன்னை அப்படி சொல்லவே மாட்டார். ஏன்னா ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே.
தூக்கின்னு போவாரு தோல் மேல. கொஞ்ச தூரம் போயிட்டா கை வலிக்குதா இறங்கி நடந்து வராரு, கொஞ்ச தூரம் நடக்க ஓட்டுவாரு. ஆனா இந்த அப்பா தெரியுமா, நானா இறங்கினா மட்டும் தான், அவர் ஒருபோதும் என்னை இறக்கி விடவே மாட்டாரு. அவர் ஒருபோதும் என்னை இறக்கி விடவே மாட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் அவங்களா இறங்கி போயிடுறாங்க, அவங்களா போயிடுறாங்க சபையை விட்டு, அவங்களா இன்னைக்கு அபிஷேகத்தை விட்டு போயிடுறாங்க, ஊழியத்தை விட்டு போயிடுறாங்க. ஆனா நான் அவர் தோளில் இருப்பேனா, நானா இறங்க அவர் என்ன இறங்க விட மாட்டாரு. ஏன்னா ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோளில் இருக்க, அவர் என்ன சுமக்கிறாரு, என்ன தாங்கி பிடிக்கிறாரு. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை அவமானம் வந்தாலும் என்னை தாங்கி பிடிக்க ஒரு தேவன் உண்டு. அவர் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதுவரைக்கும் என்னை சுமந்தார், என்னை தப்புவித்தார், என்னை பாதுகாத்தார், என்னை ஆசீர்வதித்தார். என் ஜீவன் உள்ள வரைக்கும் என்னை வழி நடத்துவார். இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் வரைக்கும் என்னை வழி நடத்துவார். ராபா ஷாமா லாக்கராதாரான ரேபி ஷபலாதாரான. ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். எத்தனை பேர் ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். நெருக்கத்தின் இல்லை புரிந்தவரே, ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, திருக்கமா ஆசீர்வதிப்பவரே. அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு சொல்ற ஆண்டவர் உன் நெருக்கத்தை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். உன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். உலக ஆசைக்காக ஓடாத, உலக மனுஷனுக்காக ஓடாத, அது நிலை நிற்காது. ஒரு நாள் அது தனியே கொண்டு போய் விட்டுடும். ஆண்டவர் உன் நெருக்கத்தை பார்த்தாரு, உன் கண்ணீரை பார்த்தாரு. நீ சாலையத்துல வந்து உட்கார்ந்து அழுது உன் கண்ணீருக்கு பலன் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அதை மறந்து ஓடுகிறாய, அதை மறந்து இருக்கிறீங்க. உன் கண்ணீரை நான் கண்டேன் அல்லவா, உனக்கு உன் விண்ணப்பத்திற்கு நான் செவி சாய்த்தேன் அல்லவா என்று கத்த சொல்றாரு. எத்தனை முறை கத்தர் உனக்கோடு பேசிருக்காரு, எத்தனை முறை உனக்கு வச்சிருக்கிறாரு. அது எல்லாத்தையும் மறந்துறீங்க, அது எல்லாத்தையும் மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. ஓ ராபா ஷாக்கல் ஆராதனா அல்லேலூயா, ராபா ஷாக்கல் ஆராதனா. நன்றிப்பா. வாழ்க்கையில கவலை வந்தாலும் நீ கண்ணீர் விட தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி உங்க கண்ணீர் இந்த இடத்துல சிந்தப்பட்டிருக்குது. ஆண்டுடைய கருத்துல உன் கண்ணீர் இருக்கிறது தேவையில்லையே. உன் கண்ணீரை கத்தர் வச்சிருக்கிறாரு, உன் கண்ணீரை துருத்தில வச்சிருக்கிறாரு. வந்தாலும் நீ குறுகி போவாத. வாழ்க்கையில எவ்வளவு வன்மானம் வரட்டும், அவமானம் வரட்டும், வெக்க வரட்டும், எல்லாரும் உன்னை எது வன்மானம் சொல்லட்டும், எது வந்தாலும் நீ என்ன பண்ணாத, கர்த்தரை மறக்காத, சபையை விட்டுடாத. இன்னைக்கு சபைதான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷம். இன்னைக்கு என் தேவன் உன் கரத்துல அதை கொடுத்திருக்கிறார். ஓ ராபா ஷாக்கல் ஆராதனா ரீபி ஷாமா லாக்கராதாரான. எஸ் ஆண்டவரே, இதுவரை உன்னை நடத்தின தேவன் இணையும் நடத்தி செல்வார். எபினேசர் அவதாரே, எபினேசர் அவதாரே, எபினேசர் இதுவரை உன்னை நடத்துவதே ஆண்டவர் சொன்னா, இனிமேலும் கர்த்தர் உன்னை நடத்த வல்லவரா இருக்கிறார். நல்ல கைத்தட்டி சோதரம் பண்ணு. ஓ ராபா ஷாக்கல் ஆராதனா இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா. அந்த சத்தியத்துல இன்னும் நிலைத்திருக்கட்டும், உங்க அபிஷேகத்துல நிலைத்திருக்கட்டும். என்ன வந்தாலும் உங்களை விட்டு விலகாதபடி கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம எடுத்து வாசிக்கலாம் 110வது சங்கீதம், தாவீது சங்கீதம். 110வது சங்கீதம். அங்க 7 வசனங்கள் இருக்கிறது. அந்த 7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். வாசிக்கிற வார்த்தையை பக்கத்தில் இருக்கிறவங்க கவனிங்க. வார்த்தை உங்களோடு பேசும். 110வது சங்கீதம், தாவீதின் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாவீது சங்கீதத்துல கவனிக்க, வேதம் பிரித்து பார்க்கிறவர்கள்
வாய்த்து கவனிங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமாய் உம்முடைய எவ்வளவு ஜனம் உமக்கு பிறக்கும். உம்முடைய வலது வரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். இருக்கிறவர்கள் நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படியே உட்காருவோம். இந்த பிரசன்னம் கலையாதபடிக்கு. இன்னைக்கு தேவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளில இந்த வார்த்தையின்படிக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துல இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. நல்லா கவனிங்க. அங்க தேவ பிள்ளைகள் இந்த தாவீது சங்கீதம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி சொல்றாரு, நான் உம்முடைய சத்துருக்களை, அல்லேலூயா, நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேரு இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை நீங்க நோக்கி வந்திருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அங்க நான் உமது சத்துருக்களை எல்லாம் பாதபடியாக்கி போடுகிற நாட்கள் ரொம்ப தொலைவில் இல்லை. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? இப்போ எத்தனை பேர் வெளியே இல்லாத இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? உங்க எண்ணம், உங்க செயல் என்ன சொல்றது, என்ன சொல்றது, சரீரம் மட்டும்தான் இருக்குது. நினைவெல்லாம் வேலை இருக்குது, உங்களால உணர முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரு இங்க இருக்கிறீங்களோ, யாரு இங்க தேவனோடு இருக்கிறீங்களோ, அவர் சொல்றாரு, உம்முடைய சத்துருக்களை நான் ஒரு நாளைக்கு உமது பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீ என்ன பண்ணு, என் வலது, என்னுடைய வலது பாரிசத்துல உட்காரும். அல்லேலூயா. உட்காரும். இன்னைக்கு வேதம் சொல்லப்படுகிறது, அமர்ந்து காத்திருங்கள், நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஒன்றாலும் நடக்கட்டும், ஏது ஒன்றாலும் நடக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரட்டும், ஆனா கர்த்தருக்காக நீங்கள் வேதம் சொல்லப்படுகிறது உட்காரும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரால உட்காரவே முடியாது, உட்காரவே முடியாது. கடந்த நாட்கள்ல கூட நாங்க பேசி கொண்டிருக்கும்போது சொன்னேன், அந்த எப்போ அந்த ஆத்துமா கர்த்தரை சொல்றோன்னு பாக்குது, உடனே போயிட்டா கிளம்பியா. ஏன்னா இப்ப உலகத்துல இருக்கிறவங்க அப்படியே அங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு வரவேற்பு தரத்துக்காக இப்ப வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. அதனால உடனே கிளம்புறேன், உடனே போயிடுறேன். அல்லேலூயா சொல்லல. இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக நன்மை செய்ய வேண்டுமானால் நீ உட்காரு. அல்லேலூயா. உட்காரு. ஆண்டவர் நான் போடும் வரைக்கும் நீ உட்காரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் போடும் வரைக்கும் உட்காரு. இன்னைக்கு நிறைய பேர் எப்படிப்பட்ட வாழ்க்கையில, எப்படிப்பட்ட சூழ்நிலையில எதையோ செய்து கொண்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லப்படுகிறது, எவனை விழுங்கலாமோ என்கிற கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடலாம். யார விழுங்கலாம், யார விழுங்கலாம், இன்னைக்கு யார விழுங்கலாம், யார கீழே தள்ளலாம், யார மெரிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யார விழுங்கலாம், விழுங்கலாம், விழுங்கலாம் என்று தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரான உன் மேல என் மேல தயவு வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இங்கேயும் சொல்றேன், எங்க போனாலும், கடந்த என்ன சொல்றது, அமாவாசை ஜபம் இங்க முடிச்சுட்டு இன்னொரு சபைக்கு போனேன். அங்க போய் சொன்னேன்,
3 கொரோனாவில நீ உயிர் தப்பி இன்னைக்கு வந்திருக்கிறன்னா கர்த்தர் உன் மேல ஒரு திட்டத்தை வச்சுதான் உயிரோட வச்சிருக்கிறாரு. நீ யூஸ் ஆக மாட்டேன்னு தெரிஞ்சா அன்னைக்கே உன்னை என்ன பண்ணிருப்பாரு, அந்த கொரோனாவிலேயே உன்னை அழிச்சு போட்டு இருப்பார். ஆமான்னு சொல்லுங்களேன். எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் மரித்தார்கள். அந்த 1000த்துல ஒன்னா நீயும் போயிருப்ப. இன்னைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வச்சிருக்கிறாருன்னா நீ சபைக்கு யூஸ் ஆகும் தான் வச்சிருப்பாரு. நீ சபை கெடுக்கிறதற்கும் அழிக்கிறதற்கும் சபைக்கு விரோதமா நீ பேசுகிறதுக்காக உயிர் கொடுத்திருப்பார். யோசித்து பாரு. சபைக்கு நான் விரோதமாக இருப்பேன், நான் ஆண்டவருக்கு விரோதமாக இருப்பேன் என்பதற்காகவா நம்மள ஜீவன் கொடுத்து வச்சிருப்பாரு. இன்னைக்கு அன்பு தேவப்பிள்ளை அங்க சொல்வ கர்த்தர் சீயோனில் உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். இன்னைக்கு பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அவர் சொல்ற உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வம். இன்னைக்கு ஆலயத்துல வரும் பிள்ளைகள் கிட்ட இதுதான் எதிர்பார்க்கிறோம். மனப்பூர்வம். தேவனுக்கு மனப்பூர்வமா இருக்கணும், சபைக்கு மனப்பூர்வமா இருக்கணும், ஊழியக்காரனுக்கு மனப்பூர்வமா இருக்கணும்னா எங்கேயோ ஒரு சபை முடிஞ்சதும் போகுது. சபையில என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு போயிட்டு சாபத்தை வாரி கொள்ளுகிறது. ஆண்டவர் செய்த நன்மைகள் எத்தனை பேர் எத்தனை பேரை விட்டு சொல்ல முடியும் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டு வெறுமனையா உட்கார்ந்து இருக்குது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதை இழந்துட்டு அப்படி நினைச்சு கொண்டிருக்கும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை அங்க சொல்லப்படுகிறது மனப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்களாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி இருக்கணும்னா மனப்பூர்வமா இருக்கணும். இழுத்து பிடிக்கிறதாகுது. ஜபத்துக்கு வா வா வான்னு சண்டை போட்டு கூப்பிடுறதாகுது, திட்டி கூப்பிடுறதாகுது. ஆசீர்வாதமே இல்ல தேவ பிள்ளை. அதுல நான் அடிக்கடி சொல்றேன், உன்னை ஒருத்தர் போன் பண்ணி கூப்பிடுறாங்கன்னா கூப்பிடுறவங்களுக்கு ஆசீர்வாதம். நீ கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்ப, ஜடமா தான் இருப்ப, நீ மண்ணு மாதிரிதான் இருப்ப. இன்னைக்கு ஜபம் வரல, இன்னைக்கு ஜபம் ரெடி ஆகல, ஜபத்தை கிளம்பிட்டியான்னு உன்னை கூப்பிடுற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. சபையில இருந்தா உனக்கு போன் வருதுன்னா ஜபத்துக்கு டைம் ஆச்சு வரலாமா, இதோ வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்லுங்கள. அல்லேலூயா. அந்த ரிங் ஆகும்போது நீ எங்க இருக்கணும்? அப்படியே வாசற்படியில வந்து நிக்கணும். இன்னைக்கு கேட்கறதா இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ஜனங்கள் எப்படி இருக்குமா, மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படிதான் இருக்கணும். பரிசுத்த அலங்காரம் இருக்கணும். வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தருடைய ஆலயத்திலே நிற்கணும். இன்னைக்கு ஜபம் என்று சொன்ன அல்லேலூயா. நிறைய பேர் கேட்கறாங்க ஒருத்தர் இன்னைக்கு பாஸ்டிங் பேர் இருக்குதா, இன்னைக்கு வீட்டு கூட்டம் கேதா, இன்னைக்கு அமாவாசை பேர் இருக்குதா கேட்கறாங்க. ஏன்னா அவர்கள் அறிவிக்கும் போது செத்தவர்கள் அவங்க காது இங்க கேட்கறது இல்ல, வசனத்தை கேட்கறது இல்ல. அதனால இன்னொருத்தர் கேட்கறாங்க ஜபம் இருக்குது சொன்னாலும் வர சொல்லுங்களேன். அல்லேலூயா. 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 ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரோ அலங்காரம் உள்ளவர்களா, அலங்காரம் உள்ளவர்களா இருப்பார். அபிஷேகத்தினால. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம முகம் பிளைனா இருந்தாலும் அலங்காரம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை நம்ம இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறோம். அங்க சொல்லப்படுகிறது விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமாய். ஆமென் சொல்லுங்களேன். ஃப்ரெஷ்ஷா. அல்லேலூயா. காலையில அந்த பனி பெய்த ஒரு எதனா செடிகளை பார்க்கணும், இலைகளை பார்க்கணும், அப்படி அவ்வளோ அழகா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாத அன்பு உம்முடைய எவ்வளவான ஜனம் உமக்கு பிறக்கும். அது மாத்திரம் இல்லாத நீ மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறது. அல்லேலூயா. என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். ஆண்டவர் நம்மளை எந்த அழைப்புல வச்சாரோ அந்த அழைப்புல இது வரைக்கும் வச்சிருக்காரு. சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம மாறி மாறி போய் நிற்கிறோம். இன்னைக்கு சபைக்கு வரும்போது உனக்கு என்ன அழைப்பு கொடுத்தாரு? இன்னைக்கு முதல் ஆலயத்துக்கு வரும்போது என்ன அழைப்பு கொடுத்தாரு? வரும்போது கலகம் பண்ணமா, இன்னுமே கலகத்தை தான் பண்ணிருக்கிறேன். அழைப்பு அதுக்கு அதுதான்.
யூதாஸ் காரியத்துக்கு என்ன இப்ப காட்டி கொடுக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. எதற்கு நான் வந்தனா அதை கரெக்டா செஞ்சேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் வேலையை என்ன பண்ண, சீக்கிரம் செய். யூதாஸ் காரியத்துக்கிட்ட சொல்றாரு, திருப்பந்தி கொடுத்துட்டு சொல்றாரு, உன் வேலையை என்ன பண்ண, சீக்கிரம் செய். இன்னைக்கு பாரு, ஆத்துமா கத்தரி சோத்தரி சொன்னதும் பாரு, அது வேலையை கரெக்டா ஒண்ணு செய்ய போகுது. ஆமென், அல்லேலூயா. அத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கரெக்டா போய் அது வேலை அது கரெக்டா செய்யும். அது யாரோட இருக்குதுன்னா சாத்தான் கூடவே இருக்குது, சாத்தான் கூடவே பழகுது, சாத்தான் கூடவே பேசுறது. அது வாழ்க்கையில இது வரைக்கும் நன்மையை பெற்றதே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். நன்மைனா அது வாழ்க்கையில இது வரைக்கும் என்னன்னு தெரிஞ்சதே கிடையாது. அது கிடையாது. ஆனா இது உள்ளத்துல சொல்லும், எனக்கு யாருமே இல்லை. உன்னதான் கேப்பார் மேப்பார் இல்லாத விட்டாங்களே, நீ என்ன பண்ணுமோ அதை பண்ணினே இரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா அன்பு தேவர்களே, உம்முடைய வலது வாரசத்தில் இருக்கிற ஆண்டவர் உமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வாய் தரன்னு சொல்ல, ராஜாக்களை நீ என்ன நிலைமையில போய் ஒண்ணுமே இல்லாத பிரயோஜனம் இல்லாத ஆளு. நீ கடவுளுக்கு எனக்கு விரோதமா என்ன வேணுமாலும் பண்ணலாம். ராஜாக்களை ஆண்டவர் சொல்றாரு வெட்டுவார். அப்ப நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஜாதிகளுக்குள்ள நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். இன்னைக்கு தேவனுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் ஏதோ ஒன்றும் செய்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, அவர்களோடு இணைந்து அவர்களுடைய சாபத்தை உன் தலையில வாங்கி கொள்ளாத. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு விரோதமா இருக்கிறவர்களுடைய சாயல்ல நிக்க கூடாது. அவரிடத்துல நீ உறவாட கூடாது, அவரிடத்துல பேசக்கூடாது. சபையில இருக்கிற ஒரு அம்மா கூட சொன்ன, சபைக்கு விரோதமா இருக்கிறாங்க, எப்படி என்ன இதுல நீங்க அவங்க கூட பேசிக்கிறீங்க? ஏன் உங்க வீட்டுக்கு அந்த சாபம் வரணும்னு கேட்டேன். அன்னில இருந்து அவங்க பேசுறாங்களா நான் தெரியல. கேட்க வேண்டிய உரிமையில நான் கேட்டேன். சபையை குறிச்சு ஊழியத்தை குறிச்சு தவறா பேசுறவங்க கிட்ட வந்து உங்க உறவு இருக்குதுன்னா உங்ககிட்ட ஆசீர்வாதம் இருக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரவே வராது. தேவனுடைய ஆலயத்துல தேவ அபிஷேகத்தை பெற்று தேவைய நன்மையை பெற்று நீ போயிட்டு வெளியில போயிட்டு அதை வந்து என்ன சொல்லுதுன்னா துஷ்பிரயோகம் பண்றனா உன்னிடத்துல அது போயிடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களா இருக்கிறவர்களை நொறுக்கி போடுகிறார். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, எலெக்ஷன் டைம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். வசனம் சொல்லப்படுது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். எந்த ராஜா தேவனுக்கு விரோதமா இருக்கிறானோ கர்த்தர் அவரை நினைச்சுவார். ஆமென் சொல்லுங்களேன். எந்த ராஜா கர்த்தருக்காக எது பண்றாரோ அவரை ஆண்டவர் நிலை நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய என்ன சொல்லத்துனா அவருடைய ஆளுகை தான் வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு தேவனுக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டுகளா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலைய எடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு தேவன் உனக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார். அப்படி சமூகத்துல வருகிற ஒவ்வொருவரும் தயவு செய்து சொல்ற, உனக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துக்களை நான் பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ உட்காரு, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கர்த்தர் கண்டிப்பா செய்வார். கொஞ்ச நேரம் நம்ம அமைதியா இருந்தா போதும், எல்லாத்தையும் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனம் மாதிரி பேசிடக்கூடாது, மனம் மாதிரி பேசிடக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் அழகா செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லிட்டாலே ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ ஆமென். நம்ம அமைதியா இருக்கிறோம். இவ்வளவு பேசும் பொழுது அமைதியா இருக்கிறான். எவ்வளவு நேரம் தான் நீ எகிரிக்கின்னு இருப்ப, ஆண்டவர் அவன் தலையை எடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சொல்றாரு, இந்த வார்த்தையின்படி நீங்க உட்காருங்கள், நீங்கள் அமைதியா இருங்கள். கர்த்தர் உங்கள் இந்த வார்த்தையின்படி தேவன் ஆசீர்வதிப்பாராக. அதிகமா நேசிக்கங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் மேல தயவு தயவு தேவ கிருபை இருங்க. உங்க மகிமை உண்டாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி பாராட்டுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்களேன், அல்லேலூயா. இது சாட்சி நேரம். கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியா கூறுங்க. சாட்சி இருக்குதா? சாட்சி